Dear 12th standard business maths students, I am Metro Karnagaran. In miscellaneous problem number 2, chapter number 1, you have to find the rank of this matrix. 1, 2, 3 row இதுக்கு 1, 2, 3, 4 காலம். இதில் மினிமம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 தான். அதனால் இதோடைய ரேங்க் வந்து 3 இருக்கலாம், இல்லை 3 விட கம்மியாக இருக்கலாம். 3 வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 3/3 மைனர் ஒன்று எடுங்க. கன்சிடர் 3/3 மைனர். 3/3 மைனர்னா என்ன அர்த்தம்னா 3 ரோ 3 காலம் இதுலேருந்து ஏதாவது சூஸ் பண்ணுங்கள். எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். நான் சும்மா இதை சூஸ் பண்ணுறேன். -2 1 3 0 1 1 1 3 4. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது 0 வரல, நல்ல நம்பராக வந்துருச்சுன்னா இதோடைய ரேங்க் வந்து 3. அவ்வளோதான், சம் முடிஞ்சு போச்சு. அப்போ 3 விட கம்மியாக இருக்கலாம். நான் 3க்கு 3 மைனர் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துக்கிறது இது. நீங்கள் இது கூட எடுக்கலாம். இது எடுக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒன்று எடுத்து பாருங்கள். 0 வராமல் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இதை உடைக்க போகிறேன். எப்படி டிட்டர்மெண்ட் உடைக்கிறது? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2, அதுக்கு ஒரு மைனர். ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் -1, அதுக்கப்புறம் +3. எப்பொழுதுமே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுருங்க. போட்டுட்டு இதையும் சிம்பிள் சேர்த்து போடணும், இதையும் சிம்பிள் சேர்த்து போடணும், இதையும் சிம்பிள் சேர்த்து போடணும். 2 க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 1 3 4. 1 க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 0 1 1 4. 3 க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 0 1 1 3. இது உடைக்கலாமா? இப்போ ரைட் ஹேண்ட் சைட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். 4 1s are 4 minus 3 1s are 3. ரைட் ஹேண்ட் சைட் 0 -1 ப்ளஸ் 3 into 0 -1. அதுக்கு அடுத்தது -2, 4ல் 3 போச்சுன்னா 1, -1, 0ல் -1 போச்சுன்னா -1 தான். ஏன்னா 0க்கு வேல்யூ கிடையாது, இதுக்கும் 0க்கு வேல்யூ கிடையாது, விட்டுருங்க. அப்போ 3 into -1. அப்போ இது ஒரு -2 வருதா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? +1 வருதா? இது ஒரு -3. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா -5 + 1 -4. இது 0 ஆகலை. நல்ல காலம் நம்மளுக்கு 0 ஆகலை. அதனால் நீங்கள் தைரியமாக என்ன எழுதிடலான்னா ரேங்க் ஆஃப் A = 3. சார் எங்களுக்கு 0 ஆகிட்ட என்ன சார் பண்ணணுன்னா, நான் எடுத்தது 1 2 3. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1 2 4 எடுத்து பாருங்கள், அல்லது 2 3 4 எடுத்து பாருங்கள். அதுமாதிரி எல்லாமே என்னென்னலாம் முடியுமோ எடுத்து பார்க்கணும். எல்லாமே 0 வந்துருச்சுன்னா தான் 2/2 மைனருக்கு போகணும். 3/3 மைனர்லேயே எங்கேயாவது நம்பர் வந்துருச்சுன்னா ரேங்க் 3ன்னு போட்டுக்கணும். அப்போ ரேங்க் 3க்கு நான் பண்ண ஃபஸ்ட்டு டெஸ்ட்டிலே பாஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாஸ் ஆகலைன்னா வேறு டெஸ்ட்டு பண்ணணும். 1 2 3 இல்லாமல் 2 3 4 எடுக்கணும், இல்லை 1 2 4 எடுக்கணும். அந்தமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் நேரம் நம்பர் வந்துருச்சுன்னா அதோட ரேங்க் 3. 0 வந்துருச்சுன்னா ரேங்க்கு கிடையாது. வேறு ட்ரை பண்ணி பார்த்துட்டு 3/3 எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் 2/2க்கு போகணும். அப்போ ஒரு 3/3 இல்லை நிறைய 3/3 இருக்குது. நான் எடுத்தது 1 2 3 தான். நீங்கள் 1 2 4 எடுக்கலாம், 2 3 4 எடுக்கலாம். அந்தமாரி மாற்றி எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு 0 வரலன்னா 2/2க்கு போங்க. 0 வந்துருச்சுன்னா 2/2க்கு போங்க. 0 வரலன்னா ரேங்க் 3ன்னு சொல்லிட்டு சம்ம முடிச்சிடலாம். தேங்க்யூ.